டோனி, இங்க ஸ்ட்ரைட் பாருங்க. டிராவிட், இந்த லைட் சச்சின், கோலி. சத்யா எலக்ட்ரானிக்ஸ் நாமக்கல் ஷோரூம் மேனேஜர் திரு ஃபருக் அவர்களை இந்த மேட்ச் பார்த்திபனுக்கு தொடர்நாயகன் விருது வழங்குவார். பார்த்திபன். யுவனேஷ்னா ஒரே நிமிஷம். யுவனேஷ்னா சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு கரெக்டா பதில். நாமக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா செல்வகுமார் 5 பிசிசிஐல அதாவது இந்தியாக்காக வந்து கேப்டன்சி பண்ண பிளேயர்ஸ். நான் பேச வேணாம், மைக்ல பேசாதீங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. டைமர். Two more balls to go. ஒரு கேட்ச் தானே போச்சு, பரவாயில்ல. கேட்ச் என்ன நம்ம அடிச்சு கேட்ச் போகாததா அப்படின்னு சொல்லி பிரவீன் ப்ரோ ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து விக்கி ப்ரோட சொன்னா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஷாட் ப்ரோ. ஆனா செம ஓவருங்க இங்க. டிஜே ஆனந்த் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட் பால். நல்ல வாய். ஏன் வாய் சார், வேற ஒண்ணும் இல்ல, வைடு. ஷாட் அண்ட் என்ன ரிசல்ட் ப்ரோ? 4 ரன்னிலே 6 ரன் கேலியே 6ஓட ஓவர் முடிவுக்கு. அதான் சொன்னேன் என் வாயினே. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 8. நோ லாஸ். ஹலோ ப்ரோ, நீங்க சொல்ற மைண்ட் வாய்ஸ் இங்க எனக்கு வரைக்கும் கேட்டுச்சு. முதல் ஓவரை சாமிக்கு விட்டுரு, 7 ஓவர்ல பாத்துக்கலான்றீங்களா? ஆமாப்பா.
டிஎம் குளோபல் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் அணியினர் என் நேம் லிஸ்ட் தருவாங்க. டிஎம் குளோபல் மற்றும் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ். நல்ல ஷாட் ஆன ஸ்ட்ரைட். ஐயோ விட்டாரு, உள்ள இருந்து வெளியே வந்துருச்சுங்க. டிராப்பு. அடுத்த பால் சூப்பரான பால். ஆக்சுவலாக ரைட்டாக சட்டையில் ஒராஸ்ட் போயிருக்கு. தேர்ட் டெலிவரி ஃப்ரம் தினேஷ். டிஎம் குளோபல் கிரிக்கெட் கிளப். ஓ நல்ல டேக்குங்க. டிஎம் குளோபல் கிரிக்கெட் கிளப் அண்ட் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்குவாட் எடுத்துகிட்டு வந்திருக்க. பேட்டர் கொஞ்சம் டக்குன்னு உள்ள வாங்க ப்ரோ. நீங்கள் அப்படியே டைம் பாருங்கள், 2 ஓவர் தான் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டக்குன்னு உள்ள வாங்க. பவுலர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுங்க. கேப்டன், பவுலிங் டீம் கேப்டன். Meet my girlfriend, so hot and spicy girlfriend. DJ. ஓ சூப்பர் ஷாட் தினேஷ் ப்ரோ. பாலோட மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டினாரு. Two more to go. ஷாட் தினேஷ் ப்ரோ. ஆனால் பால் எங்கேயுமே போகாது. எஸ், ஒரு டாட் பால் மட்டுமே. லாஸ்ட் பால். நல்ல ஷாட் அண்ட் அகைன் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்ட். ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 25-2. அடுத்த பால் கொஞ்சம் டக்குன்னு வந்துருங்க ப்ரோ. அப்படியே டைம் மேலே பார்த்துட்டே இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு டைம் ஓடிக்கினே இருக்கு. And VST Dominators TM Global Cricket Club. VST Dominators TM Global Cricket Club. உங்களோட ஸ்குவாடை வந்து ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் வாங்க ப்ரோ. TM Global Cricket Club டீமே. நல்ல ஃபீல்டிங் அப்படின்னு நினைச்சா இல்லிங்கோன்ற மாதிரி பவுண்டரி போயிருக்கு. Straight again to the fielder. TM Global Cricket Club. Team TM Global Cricket Club. TM Global bro. Okay na. Squad fill பண்ணிருங்க. அண்ணா squad fill பண்ணிருங்க. ஒரே நிமிஷம். No ball, 72. ஸ்கோர் 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் இங்க 31. இப்போதைக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 31. பிறக்கிறது
Hariharan V into the bowling to Vicky. Nalola scoring 31. The ball, oh, you sama ball or close a ball அப்படின்னு சொல்லலாம். Wide still. Again leg side la wide. இன்னும் முறை ஆஃப் சைடில் வைடு ஓவர் காம்பன்சேட் பண்ணிட்டாரு விக்கி. ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க ப்ரோ, கூலாக போடுங்க. ஷாட் போயிடுச்சுங்க. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நின்னாரு விக்கி. பவுண்டரி ப்ரெஷர், ஏன்னா 3 பாலில் ஒரு 3 வைடு, அது இல்லாமல் இப்போ ஒரு பவுண்டரி. என்னாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரோ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் புஷ் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்குது. வைட் டெலிவரி. ஃபுல் டாஸை கன்வெர்ட் பண்ணி அடிச்சு விட்டுருக்காரு. 6க்கு நல்ல ஷாட். சரி, சான்ஸா விக்கெட்டுக்கு. குட் டேக்குங்க, நல்ல கேட்ச் அங்க. And DJ bro, roll the song. கொஞ்சம் ஃபாஸ்டானா முக்கியனா, கொஞ்சம் ஃபாஸ்டானா உங்களுக்கு தெரியும் நேற்றுக்கு எப்போ முடிஞ்சுதுன்னு. நேற்றுக்கு இல்லை, இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் தான் முடிஞ்சுதுன்னு. பவுலிங் டீமும் கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோ. லெக் சைடில் வைடு. அகைன் லெக் சைடில் வைடு. தெரிஞ்சு போச்சுங்க பவுலரோட ஸ்டாட்டிக்ஸ். வைடு போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு ஷாதுல் தாக்கூர் மாதிரி. இன்னொரு வைடு. மீண்டுமா திரும்ப முதலே இது பண்றீங்கன்ற மாதிரி ஒரு 2 பால் வைடு லெக் சைடில், அடுத்த பால் ஆஃப் சைடில் வைடு. ஆஹா, நல்ல பால். ஃபைனலாக அவர் நினச்ச இடத்துல லேண்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 பால். ஷாட்டு, சிக்ஸா. கரெக்டாக பேட்டு கீழே வந்துடுச்சு. எஸ், 6 தான். லாஸ்ட் பால். ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், பால் பை பால் வந்து டிஸ்கஷன் வைக்க வேணாம். நடுவில் ஒரு 2 இன்னிங்ஸ் பிரேக்கில் ஏதாவது டிஸ்கஷன் டக்குன்னு வச்சு விட்டுருங்க. அடுத்த பால் வைட் ஆன் தி ஆஃப் சைட். நல்ல ஷாட் முகேஷ் கிட்டேந்து. தடுப்புக்கான முயற்சி, ஆனால் தடுக்க முடியவில்லை. 4 ரன்களோட ஓவர் முடிவுக்கு வருது. எஸ், ஏன்டா 5 ஓவர் ஸ்கோரிங்க 59க்கு 3. சாரி, 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 59க்கு 3. நெக்ஸ்ட் ஓவர். சார் கொஞ்சம் ஃபாஸ்டா, பவுலிங் டீம் கொஞ்சம் ஃபாஸ்டா. Side off or wide. Wide island, in fact, no ball. Yes, or no ball. Free hit coming up. And I request TM Global Cricket Club and VST Dominators captain கொஞ்சம் முடிஞ்சா எங்கே ஸ்டே கூட பண்ணுங்க ப்ரோ. டாஸ் மட்டும் போட்டுடலாம். Boundary, super shot from Dinesh.
நல்ல ஒரு ஃபிளாட் பேட்டட் இட். டிஃப்ளெக்ட் ஆகி போனாலும் வந்துச்சு. அண்ணா டிஎம் குளோபல் கிரிக்கெட் கிளப் அண்ட் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் டாஸ் போட்டுலாண்ணா. கேப்டன்ஸ் மட்டும் வந்துருங்கண்ணா, டாஸ் போட்டுலாம். ஓகே சார். ஷாட் பேக் டு பேக். இன்னொரு 6. பரவாயில்ல, நல்ல ட்ரை. சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் 6 ஓவர் ஸ்கோரிங் 79-3. 6 ஓவர் முடிவில் 79-3. கீப்பிங் நின்ன பவுலிங்கில் வந்திருக்கு. அப்படி சாஸ்டா முகேஷுக்கு முதல் பால். நல்ல ஷாட், பவுண்டரிங்க. முகேஷ் இங்கே வேற மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. நேற்றுக்கு செம்மையாக பவுலிங் போட்டாரு, பார்த்தோம் இங்கே பேட்டிங்கில் கலக்கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்காரு இந்த நம்மளோட நமக்கு ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் டோர்னமெண்ட்ல. அகைன் ஒரு பெரிய ஷாட். 6. Third delivery from Shasta. ஒரு டூசரா அவுட்டா இல்ல 6. யப்பா முகேஷ் ப்ரோ வேற மாதிரி பவர் அவங்க காமிச்சிட்டு இருக்காருங்க. 95 ஸ்கோர் மூவ் ஆயிடுச்சு ஃபார் பிஎஃப்சிசி. ஒரு ஷார்ட் பால், இன்னொரு பெரிய ஹிட். மேல பட்டுதா படலையா அப்படின்றதா கேள்வி. படல அப்படின்றதா பதில் ஃப்ரம் தி அம்பையர். 6 ரன்கள். ஹேட்ரிக் ஆஃப் 6. 100 வந்தாச்சு பிஎஃப்சிசிக்கு. ஸ்லோ த்ரூதியா, நீ எப்படி போட்டாலும் இல்ல, நீ போட்டாலே அடிமன் அடிச்சிட்டு இருக்காருங்க இங்க முகேஷ். ஆஹா, 4 பால் 4 6. லாஸ்ட் பால் இன்னொரு 6. ஏப்பா 34 ரன்னுங்க. நேத்திக்கு பார்த்தோம் 31 ரன்னா. எஸ் இதுவா நேத்திக்காது, இன்னைக்கு விடிய காலையான்னு தெரியல, ஞாபகம் இல்லை கரெக்டா. ஆனா இன்னைக்கு முகேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா 34 ரன் அடிச்சு என்எஸ்பிஎலோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஓவரா மாத்திருக்காரு. ஒரே ஓவரில் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோரா மாறி இருக்கு. 113. 7 ஓவர் முடிவில் ஃபார் 3 விக்கெட்ஸ். முகேஷ் பாத்தீங்கன்னா 50மே பூர்த்தி பண்ணிருக்காரு. 57 ரன் வெறும் 12 பால்ல. ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமேப்பா. ஃபயரிங் நாங்க ஆடிட்டு இருக்காரு முகேஷ் ப்ரோ. ஒரு குவிக் சிங்கிள். டோனிக்கு சொல்லுவாங்க ஏஜிங் லைக் a fine wine. அதே மாதிரி முகேஷ் ப்ரோவும் பாத்தீங்கன்னா ஏஜிங் லைக் a fine wine. வயசானாலும் உங்க அழகு ஸ்டைல் உங்களை விட்டு போகவே இல்லை சார்ன்ற மாதிரி. No ball, 72. ஓகே, ஒரு நோ பால் ரெஃப்ரி வருதுங்க. இன்னைக்கு நேரம் முகேஷ் ப்ரோ சைடில் இருக்குது. 5 பந்துகள் பாக்கி இருக்கு ஃபார் பிஎஃப்சிசியோட முதல் இன்னிங்ஸ்ல. No ball, 71. நோ பால். ஃபேஸுக்காக இன்னொரு நோ பால். ஒரு பவுண்டரியும் வந்திருக்கு நோ பாலோட. 61 ரன் 14 பால்ல வந்தார். கேமோட காம்ப்ளெக்ஸே மாத்தி விட்டாருங்க. பாதிக்கு பாதி பிஎஃப்சிசியோட பாதிக்கு பாதி ஸ்கோரை முகேஷ் மட்டும் அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட். ஓ கமெண்டேட்டர்ஸ் காசா இருந்திருக்கு. ஃப்ரீட்டா? ஓ ஃப்ரீ ஹிட். ஓகே ஓகே ஓகே. போன பால் ஒரு நோ பால், அதுக்கு முன்னாடி பாலும் நோ பால், அதனால ஒரு ஃப்ரீ ஹிட். 2 more deliveries, sorry 4 more deliveries to go. 2 பால் தான் போட்டிருக்கு அப்படி பவுலரு. இன்னும் 4 பால் பாக்கி இருக்கு. தினேஷ் ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்கனால ஒரு அடிக்க தான் போறாரு, வந்து சொல்லிட்டு வர போறாரு.
ஷாட்டே எஸ் சொன்ன மாதிரி அந்த பிளான்ல தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் டாஸ் வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. 3 பால் பாக்கி இருக்கு ப்ரோ. And finally out ஆகுறாரு முகேஷ். ஆனா ஒரு சூப்பர் நாக்கு ப்ரோ. செம நாக்கு. ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கண்டிப்பா கொடுக்கலாம் ப்ரோ. செமையா ஆடி கொடுத்திருக்காரு. சுபாஷ் உள்ள ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபீல்ட் டக்கெட் செக் பண்ணுங்க. பேட்டர் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ரெடியா இருங்க ப்ரோ. பேட்டர் கொஞ்சம் ஃபாஸ்டா ரெடியா இருங்க ப்ரோ. பவுலிங் டீம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபீல்ட் செட் பண்ணுங்க ப்ரோ. பேட்டிங்ல கோலி நிவாஸ், விராட் நிவாஸ். கடைசி 2 பால் ஆடுறதுக்காக வந்திருக்கா. அப்படி நல்ல ஷாட். ஆனா சிங்கிளா? எஸ், 1 ரன் மட்டுமே. நல்ல விஷயம் என்னன்னா இவ்வளவு நேரமா அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்த பொன்னுசாமி ப்ரோ இப்ப மீண்டும் ஸ்ட்ரைக்குக்கு வந்து பாரு தினேஷ். சிக்ஸோட முடிப்பாரா? முடிச்சிருக்காரு. 6ஓட சொல்லி முடிக்கிறவ 6ஓட தான் முடிச்சிருக்காரு. 131ல பிஎம்சிசி முடிச்சிருக்காங்க. அண்ட் 132 ரன்கள் தேவை ஃபார் நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ். when they come on to bat கொஞ்சம் குவிக்கா பவுலிங் டீம் பிஎம்சிசி சரி நல்லிப்பாளையம் மலை போல நடந்தா நதி போல நாமக்கல் மக்களே வணக்கம். நான் ஸ்ரீதேவி பிஎஸ் மோகன் பேசுகிறேன். வர ஜூன் 25லேருந்து 29 வரைக்கும் நம்ம நாமக்கல் ஸ்டேட் பிரீமியர் லீக் நண்பர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை முன்னிறுத்தி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஏன்னா இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதற்காக இதை ஏற்பாடு செஞ்சு சிறந்த முறையில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 10 ஃப்ரான்ச்சைஸ் டீம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 180 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் தான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். நம்ம பசங்க தான் இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. என்னுடைய முழு சப்போர்ட்டும் நம்ம என்எஸ்பிஎலுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. எல்லோரும் ஜூன் 25 வந்து என்னை போல் நீங்களும் வந்து இதை பார்த்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த நண்பர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சேவ் ட்ரீ, சேவ் நேச்சர். சூப்பர் சூப்பர். ஸோ நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி டாமினேட் பண்ணியிருக்காங்க டோர்னமெண்ட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கு ப்ரோ ஒரே நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க ப்ரோ. நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி டாமினேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ எவ்வளோ பெரிய டார்கெட் அப்படின்றது முக்கியமே இல்லை, அவங்களாலையும் பிக் ஷாட்ஸ் ஆட முடியும். அதுக்கான பேட்டர்ஸ் இருக்காங்க உள்ள. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இது மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் இதை இந்த இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், சூப்பர் மேட்சாக மாறும். ஓகே, நெடுஞ்செழியன் தினேஷ் அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மெய்யழகா வந்திருக்கா. அப்படி இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்திருக்காரு. செம இன்ட்ரெஸ்டிங் சேஸாக மாற போகுது.
நைஸ்லி பவுல். ஒரு பேக் ஃபுட்ல டிஃபென்சிவ் ப்ளே. ஷாட் ஃபுல் டாஸ். ஆஹா, இன்னைக்கு என்னவோ பிடிச்சா கேட்சா பிடிக்கிறாரு. இப்போ பேட்டிங் பண்ணா சிக்ஸா அடிக்கிறாரு முகேஷ் ப்ரோ. அவர் கைக்கே தான் கேட்ச் போயிருக்குது. அடுத்த பால் நல்ல ஸ்டார்ட். ஆனா இங்க வந்து நெடு அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. ஓகே, பேட்டிங் உள்ள சாஸ்தா. இவரு பிக் ஹிட்டர். பார்ப்போங்க, செம மேட்சா சீரியஸாக சொல்கிறேன். ஒரு சூப்பர் மேட்ச்சு லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு பெஸ்ட் மேட்சாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட நாமக்கல் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 1 2025 ஸ்ரீ PS மோகன் சார் அவர்களோட கையால் பொன்னான கைகளால் நேற்று வந்து இந்த டோர்னமெண்ட்டோட கப்பும் ரிவீல் பண்ணப்பட்டது. ஷாட் அகைன் ஒரு டாட் பால். 3 more deliveries to go. 132 in 45 balls. ஆஹா, நல்ல டர்ன் அவுட். ஓ சூப்பர் ட்ரை ப்ரோ, செம்ம ட்ரை. நான் விஷயம் ஆக்சுவலாக பாலை பார்க்காம முன்னாடியே குதிச்சிட்டாரு. அதான் தினேஷ் ப்ரோவும் சொல்கிறான்னு நினைக்கிறேன். எப்போ தம்பி பாலை பார்த்து டைவ் அடிப்பா, என்னப்பா முன்னாடி டைவ் அடிச்சிட்டா அப்படின்னு. 2 more balls to go. 2 பந்துகள் பாக்கி இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா பேட்டிங் டீம் பவுலிங் டீம் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஷாட்டு, ஆனா பால் எங்கேயுமே போகல. டாட் பாலா? எஸ், ஒரு டாட் பால். செம ஓவருங்க இது வரைக்கும். இம்பாக்ட் பிளேயர் மெய்ராசன் இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ப்ரோ விக்கெட் மெய்டன், இங்க சூப்பர் பவுலிங் ப்ரோ. ஒரு விக்கெட் மெய்டன். நேற்றுக்கு ஒரு ட்ரிபிள் விக்கெட் மெய்டன் கிட்ட பார்த்தோம் ஒரு ஓவர். அதே மாதிரி இனி ஒரு விக்கெட் மெய்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க BFCC. முதல் ஒரு முடிவில் ஸ்கோரில் எந்த மாற்றமும் இல்லை. நன் ஃபார் 1. எதனால BFCC டீம் கொஞ்சம் ஃபாஸ்டா. BFCC as well as நலிபாளையம் டாமினேட்டர்ஸ் டீம் கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோ, கொஞ்சம் ஃபாஸ்டா. கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா. ஷாட்டு 4. சிறப்பான பேட்டிங். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஹிட் கோயிங் ஆல் த வே 6க்கு. பா ஃபைனலி தினேஷ் இதாங்க சொன்ன. நலிபாளையம் டாமினேட்டர்ஸ் பேட்டர்ஸாலையும் அதே மாதிரி அடிக்க முடியும். அதே டெய்லர், அதே வாடகை. दूसरा फुल टॉस सिक्सा कन्वर्ट பண்ணிட்டாரு தினேஷ். லாஸ்ட் பால் ஒரு செம பேட்டிங்கா இருக்குங்க. 109 ரன் 37 பால்ல மேட்ச் இன்ட்ரெஸ்டா மாறிக்கிட்டு இருக்கு. 23க்கு 1 இப்போதைக்கு 1.5ல. ஷாட் 6 போடியா. முதல் ஓவர் மெயின்டனா இருந்தாரு. ரெண்டாவது ஓவர்ல மொத்தமா ரன் சேர்த்துக்கிறோம். 29 ரன் இந்த ஓவர்ல. ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 29க்கு 1. நல்லிபாளையம் டாமினேட்டர்ஸ் ரைட் ஆன் பேக் ஆன் ட்ராக்.
29-1 2 ஓவர் முடிவில். ஸ்ட்ரைக்ல சாஸ்தா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் ஸ்ட்ரைட்டா ஸ்டில் ஒரு ரன் ஓடியும் எடுத்துட்டாங்க. ஓஹோ சரி ஆஃப் ஒரு வைடு மீண்டும் போட்டாக வேண்டும் என்ற கட்டாயம். ஷாட் ப்ரோ ஆனா ஸ்ட்ரைட்டா எங்கேயுமே போகல. பா தினேஷ் கேமோட காம்ப்ளெக்ஸே மாத்திக்கிட்டு இருக்காரு. 2 பால் பாக்கி இருக்குது. இன்னும் 88 ரன் 32 பால்ல தேவை. 44-1 இப்போதைக்கு ஸ்கோர் இன் 2.4. பஸ் தினேஷ் ப்ரோ நல்லா தான் பறக்க விட்டீங்க. கரெக்டாக கேமரால அடிக்கிற மாதிரி பறக்க விடுங்களேன். பேட் மட்டும் இல்லை வாலியும் 10 டெசிலையும் பறக்க விட்டுட்டு இருக்காரு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 50. இன்னொரு 21 ரன். தினேஷ் ப்ரோ என்ன செம்மடி வச்சுட்டு இருக்காரு. 3 ஓவரில் 50. 50க்கு 1. முகேஷ் பவுலிங்ல வந்திருக்கா அப்படி. செட் ஆஃப் ஒரு வைடு. 30 பால் 81. ஓகே ரெவ்யூ ஃபார் வைடுங்களா முகேஷ் ப்ரோ? வைடுக்கு ரெவ்யூவா? ஓகே வைடுக்கு ஒரு ரெவ்யூ. நாலு பந்துகள் பாக்கி இருக்குது. தினேஷ் ஊயோ 6 கண்டிப்பா ஒரு கேட்சுங்க. நல்லா முகேஷ் ப்ரோ அங்க கொஞ்சம் இதுவாயிட்டாரு.
அண்ட் அது மட்டும் இல்லை தினேஷ் அவரோட ஓகே லெக் சைடில் ஒரு வைடு. என்ன விஷயம்னா தினேஷ் அவரோட 50 பூர்த்தி பண்ணியிருக்காரு. எந்த நேரத்தில் சொன்னேன்னு தெரியலையே. ஐயோ ஏங்க இன்னைக்கு என்னமோ தினேஷோட நேரமா இருக்குது. ஷார்ட் அண்ட் சிங்கிள். ஓகே ஒரு ரன் ப்ரோ, ஒரு ரன் அதுக்கு லாஸ்ட் பால் ஒரு ரன். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 67-1. அனதர் ஒரு 17 ரன் ஓவர். அண்ட் இப்போதைக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். பார்த்ததும் ஊரை விட்டு ஆங்கிலம் ஓடி போனதென்ன சீராட் சென்மொழி செந்தமிழ் தான் என் மொழி என்றே ஆனந்தென்ன மேட்ச் கொஞ்சம் டென்ஸ்டா போகுது, அது தெரியுது. டிஜே ப்ரோ ஓகே மேட்ச் கொஞ்சம் டென்ஷனா போகுது, அது நல்லா கிளியரா தெரியுது. ஏன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்ல ஒரு 2 சைடுல 2 டீம் கிட்டயுமே ஒரு அனிமேட்டடான ஒரு டாக் பார்த்தோம். மேட்ச் ஈவன்லி பாய்ஸ்ன்ற மாதிரி பண்ணலாம். ஈக்குவலா 65 ரன் 4 ஓவர்ல 67-1. அதுக்கு பாக்கி எக்ஸ்ட்ரா நம்மளோட டாமினேட்டர்ஸ் டீம் கேப்டன் சாஸ்தா ஒரு சைடு, இன்னொரு சைடில் தினேஷ் அவர் தான் பொழந்துக்கிட்டு இருக்காரு. முகேஷ் அந்த சைடில் என்ன பண்ணாரோ பிஎஃப்சிசிக்கு அதே தினேஷ் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ் ஜஸ்ட் ஓவர். இது 3வது வாட்டி நடக்குதுங்க இந்த இன்னிங்ஸ்ல. சந்துரு பவுலிங் உள்ள ஷார்ட் பால் அதை செமையா கன்வெர்ட் பண்ணி அடிச்சாரு சாஸ்தா. ஷாட் இன்னொரு 6 வச்சுக்கோங்க. சாஸ்தா வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. தினேஷோட அவருமே கை கோர்த்து இந்த சேஸை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. 3வது பால் இன்னொரு ஷாட். ஜஸ்ட் இல்ல நல்லாவே ஓவர் 6 47 தாங்க அடிக்கணும். 21 பால்ல 3 பால்ல 3 6. பிரஷர். ஸோ எல்லா டீம்மேட்ஸுமே இமீடியட்டா பவுலர்ட்ட கொஞ்சம் வந்து சில வார்த்தைகள் பேசுறாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா முகேஷ்னா, கொஞ்சம் ஃபாஸ்டா. அம்பையர்ஸும் புஷ் பண்றாங்க அவங்களோட பெஸ்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா. Two more to go. ஸ்லோ பால் ஆனா லெக் சைடுல வைட்.
single. Last ball of the 5th over. ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்னா ஒவ்வொரு பால் 2 பாலுக்கு பேசானா ஏன்னா எனக்கு தெரியுது ரொம்ப ப்ரெஷரா போகுது பட் டைம் ரொம்ப முக்கியம். ஷாட் யாபா ஃபிளாட்டா 6 பெரிய ஓவருங்க. லிட்டரலி 26 ரன் அந்த ஓவரில் எல்லா ஓவரும் அப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க. முதல் ஒரு மெய்டனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் ஒரு மெய்டனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 93க்கு 1. 39 ரன் இன்னும் 18 பால்ல. ஓகே எனக்கு தெரிஞ்சு போச்சு முகேஷ் நான் என்ன சொல்றேன்னு. டேய் லெக் சைட்லேயே ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணு அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னமா அடிச்சிட்டு இருக்காங்க 2 பேட்டர்ஸ் தினேஷ் அண்ட் சாஸ்தா. bowling தினேஷ் பொன்னுசாமி. மேட்சை சீக்கிரமா முடிச்சிட்டு போவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் பேட்டிங் இங்க போத் தினேஷ் அண்ட் சாஸ்தா கிட்ட. வைடா நோ பாலுங்க. 71 ஓவர் ஸ்பீடுக்காக நோ பால். ஃப்ரீ டெலிவரி 6. 26-16 பால்ல என்ன ப்ரோ சத்தியமா சொல்றேன் இந்த மேட்ச்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா முதல் ஓவர் மெய்டன் நீங்க பாக்குறது 4.2 பால்ல 106. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் டாட் பால். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால் வந்த மாதிரி இருக்குது. 15 பால் 26. பெரிய ஷாட் ஹைட்டா பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபீல்டர் கைக்கு. நல்ல ஃபீல்டிங் ப்ரோ நல்ல ஜம்ப் அங்க. சேவிங் ஹேண்ட்ஸா இருந்திருக்காரு. 2 more balls to go. ஸ்லாட்ல குட் ஃபீல்டிங் ப்ரோ. ஆனா கொஞ்சம் பால் பாவங்க கையில தட்டு லைட்டா இதுவாயிருச்சு. எதுக்கு அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா இன்னொரு சைடு தினேஷ் அவரு சம ஃபார்ம்ல இருக்காரு. 15 பால் 59. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு. புடிச்சு அடிச்சிருந்தா காலி விக்கி ப்ரோ செம்ம க்ளோஸ். 6 ஓவர் முடிவில் ஸ்கோர் 107. நல்ல ஓவருங்க. 14 ரன் தான். கண்டினியூஸா 20 ரன் மேல பார்த்தோம். இப்போ 14 ரன் ஒரு நல்ல ஓவரா இருந்திருக்கு. 25 ரன் 12 பால்ல தேவை. 107க்கு 1 6 ஓவர் முடிவில். தூசரா ஆட போறா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா அச்சாருங்க. நோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி விட்டாரு. பிக் ஷாட் 19 of 10. நல்ல கீப்பிங் ப்ரோ. மிக்கி ப்ரோ சூப்பர் கீப்பிங் சீரியஸா கரெக்டா பால் வெயிட் பண்ணாரு ரிஃப்ளெக்ட் ஆகி வர வரைக்கும். ஒரு பெரிய ஷாட். இப்போ என்ன கேள்வினா மேல பட்டதா இல்ல 6. என்ன ஷாட்டுங்க. 2 பேக் டு பேக் 6s நடுவுல 2 டாட் பால் இருந்தாலும் 8 பால் 13. ஓ நல்ல பால் ப்ரோ சூப்பர் பால். 7 பால் 13. 1 more to go 7th ஓவர்ல. அவ்வளோதாங்க. எஸ் ஓவர் முடிவுக்கு வந்துருச்சு. லாஸ்ட் ஓவரில் 13 ரன். நான் 2வது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொன்னேன் நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸும் நல்ல பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த சேஸ் கண்டிப்பாக ஆனுன்னு அதுக்கேற்ற மாதிரியே 13 ரன் 6 பால். நான் இப்போ சொல்கிறேன் இந்த மேட்ச் டை ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீ சொல்லிட்டு போயிடுவப்பா நான் தானே நடுவில் நிற்கணும்னு அம்பையர் சாரோட ரியாக்ஷனுங்க. ஓகே இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 minutes ஆகி இருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா செம்ம டென்ஸ்டா இந்த மேட்ச் அப்படியே குடு போயிட்டு இருக்குது.
ஏய் ஒண்ணுதான். இதோ பாரு ஆல்ரெடி நம்ம அம்பையர்ஸ் 2 பேருமே பிபி பேஷண்ட்டு. இந்த மாதிரி டொப்புன்னு போட்டு விட்டோன்னா முடிச்சிடும். பார்த்துக்கோ. லைவ்ல வர பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் யோவா என்ன மேட்சா மாறிடுச்சுங்க. ஷாட்டு 6 முதல் பால்லையே 7 to win of 5 balls. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். 7 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்சிசி பார்த்தீங்கன்னா 119 இருந்தாங்களா? எஸ், சிமிலர் ஸ்கோர்ஸ். 5 balls 7. சீரியஸாக இங்கே ஒன்று நான் சொல்லி விரும்புகிறேன். தினேஷோட பேட்டிங் எப்படி இருந்ததுன்னா கடைசி 10 நிமிஷம் வந்தார் சார் சூர்யா. பாக்கி இருக்கிற 3 பேரையும் வரண்டாங்கன்ற மாதிரி வேற மாதிரி ஆடி இருக்காரு. ஒன் ஷாட் அவே. அதை சாஸ்தா ஃபினிஷ் பண்ணியிருக்காருங்க. கேப்டன் ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல். அற்புதமான ஒரு வெற்றி நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ்க்கு. அண்ட் யார் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் அ மேட்ச் பிட்வீன் விஎஃப்சிசி வர்சஸ் நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா தினேஷ் அவர்களுக்கு மேரத்தான்